அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது ஒவ்வொரு மோமின் மீதும் கட்டாய கடமையாகும். அந்த தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. தொழுவதன் மூலம் இறைவன் வழங்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகையாகும். தொழுகை என்பது மூமின்களுக்கு குறிக்கப்பட்ட கட்டாய கடமையாகும். நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 103. ஒருவன் முஸ்லிம் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை குறிப்பிட்டுள்ளார்கள். நமக்கும் அவர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும். அதை விட்டவர் காபிராகி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் நசஈ 463. இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கும் முஸ்லிமான அடியானுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 1134. இப்படிப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கட்டாய கடமையான தொழுகையை மனித சமுதாயம் சிரமப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கடமையாக்கவில்லை. மாறாக தன்னுடைய அடியார்களுக்கு தனது அளவற்ற அருளை வாரி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடமையாக்கியுள்ளான். தொழுகையை முன்னிட்டு ஒரு அடியான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இறைவன் வழங்கும் நன்மைகளை ஒருவன் சிந்தித்து பார்த்தால் அவனின் அளவற்ற அருளை அறிந்து கொள்ள முடியும். இந்த பாக்கியம் தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர தொழுகையை முறையாக பேணாதவர்களுக்கு கிடைக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.